இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழ் திரையுலகை சேர்ந்த பிரபல நடிகர்கள் நடித்த முதல் படம் எது, எந்த ஆண்டில் வெளியானது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. கடைசி வர பார்த்துட்டு இதில் உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகர் சுந்தர் சி அவர்கள். இவருடைய முதல் படம் தலைநகரம், வெளியான ஆண்டு 2006. அடுத்ததாக நடிகர் சரத்குமார் அவர்கள். இவருடைய முதல் படம் கண் சிமிட்டும் நேரம், வெளியான ஆண்டு 1988. அடுத்ததாக நடிகர் சந்தானம் அவர்கள். இவருடைய முதல் படம் பேசாத கண்ணும் பேசுமே, வெளியான ஆண்டு 2002. அடுத்ததாக நடிகர் விஜயகாந்த் அவர்கள். இவருடைய முதல் படம் இனிக்கும் இளமை, வெளியான ஆண்டு 1979. அடுத்ததாக நடிகர் விமல் அவர்கள். இவருடைய முதல் படம் கில்லி, வெளியான ஆண்டு 2004. அடுத்ததாக நடிகர் மொட்டை ராஜேந்திரன் அவர்கள். இவருடைய முதல் படம் திருமதி பழனிசாமி, வெளியான ஆண்டு 1992. அடுத்ததாக நடிகர் யோகி பாபு அவர்கள். இவருடைய முதல் படம் யோகி, வெளியான ஆண்டு 2009. அடுத்ததாக நடிகர் பிரபு அவர்கள். இவருடைய முதல் படம் சங்கிலி, வெளியான ஆண்டு 1982. அடுத்ததாக நடிகர் அர்ஜுன் அவர்கள். இவருடைய முதல் படம் நன்றி, வெளியான ஆண்டு 1984. அடுத்ததாக நடிகர் முரளி அவர்கள். இவருடைய முதல் படம் பூவிலங்கு, வெளியான ஆண்டு 1984. அடுத்ததாக நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். இவருடைய முதல் படம் சதி லீலாவதி, வெளியான ஆண்டு 1936. அடுத்ததாக நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். இவருடைய முதல் படம் பராசக்தி, வெளியான ஆண்டு 1952. அடுத்ததாக நடிகர் அதர்வா முரளி அவர்கள். இவருடைய முதல் படம் பானா காத்தாடி, வெளியான ஆண்டு 2010. அடுத்ததாக நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவருடைய முதல் படம் ஆதவன், வெளியான ஆண்டு 2009. அடுத்ததாக நடிகர் கருணாஸ் அவர்கள். இவருடைய முதல் படம் நந்தா, வெளியான ஆண்டு 2001. அடுத்ததாக நடிகர் சதீஷ் அவர்கள். இவருடைய முதல் படம் ஜெரி, வெளியான ஆண்டு 2008. அடுத்ததாக நடிகர் பார்த்திபன் அவர்கள். இவருடைய முதல் படம் தாவணி கனவுகள், வெளியான ஆண்டு 1984. அடுத்ததாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள். இவருடைய முதல் படம் டூயட், வெளியான ஆண்டு 1994. அடுத்ததாக நடிகர் சமுத்திரக்கனி அவர்கள். இவருடைய முதல் படம் பார்த்தாலே பரவசம், வெளியான ஆண்டு 2001. அடுத்ததாக நடிகர் அரவிந்த் சாமி அவர்கள். இவருடைய முதல் படம் தளபதி, வெளியான ஆண்டு 1991. அடுத்ததாக நடிகர் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். இவருடைய முதல் படம் நெத்தி அடி, வெளியான ஆண்டு 1988. அடுத்ததாக நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள். இவருடைய முதல் படம் நான், வெளியான ஆண்டு 2012. அடுத்ததாக நடிகர் ஜி.வி. பிரகாஷ் அவர்கள். இவருடைய முதல் படம் டார்லிங்,
வெளியான ஆண்டு 2015. அடுத்ததாக நடிகர் வடிவேலு அவர்கள். இவருடைய முதல் படம் என் தங்கை கல்யாணி. வெளியான ஆண்டு 1988. அடுத்ததாக நடிகர் சூர்யா அவர்கள். இவருடைய முதல் படம் காதலுக்கு மரியாதை. வெளியான ஆண்டு 1997. அடுத்ததாக நடிகர் விவேக் அவர்கள். இவருடைய முதல் படம் மனதில் உறுதி வேண்டும். வெளியான ஆண்டு 1987. அடுத்ததாக நடிகர் பாபி சிம்ஹா அவர்கள். இவருடைய முதல் படம் காதலில் சொதப்புவது எப்படி. வெளியான ஆண்டு 2012. அடுத்ததாக நடிகர் மிர்ச்சி சிவா அவர்கள். இவருடைய முதல் படம் 12B. வெளியான ஆண்டு 2001. அடுத்ததாக நடிகர் சித்தார்த் அவர்கள். இவருடைய முதல் படம் கன்னத்தில் முத்தமிட்டால். வெளியான ஆண்டு 2002. அடுத்ததாக நடிகர் விஷால் அவர்கள். இவருடைய முதல் படம் செல்லமே. வெளியான ஆண்டு 2004. அடுத்ததாக நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள். இவருடைய முதல் படம் வெண்ணிலா கபடி குழு. வெளியான ஆண்டு 2009. அடுத்ததாக நடிகர் பரத் அவர்கள். இவருடைய முதல் படம் பாய்ஸ். வெளியான ஆண்டு 2003. அடுத்ததாக நடிகர் ஆர்யா அவர்கள். இவருடைய முதல் படம் அறிந்தும் அறியாமலும். வெளியான ஆண்டு 2005. அடுத்ததாக நடிகர் ஜீவா அவர்கள். இவருடைய முதல் படம் ஆசை ஆசையாய். வெளியான ஆண்டு 2003. அடுத்ததாக நடிகர் சசிகுமார் அவர்கள். இவருடைய முதல் படம் சுப்பிரமணியபுரம். வெளியான ஆண்டு 2008. அடுத்ததாக நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள். இவருடைய முதல் படம் முகப்புத்தகம். வெளியான ஆண்டு 2011. அடுத்ததாக நடிகர் ஜெய் அவர்கள். இவருடைய முதல் படம் பகவதி. வெளியான ஆண்டு 2002. அடுத்ததாக நடிகர் ஜெயம் ரவி அவர்கள். இவருடைய முதல் படம் ஜெயம். வெளியான ஆண்டு 2003. அடுத்ததாக நடிகர் விக்ரம் பிரபு அவர்கள். இவருடைய முதல் படம் கும்கி. வெளியான ஆண்டு 2012. அடுத்ததாக நடிகர் தனுஷ் அவர்கள். இவருடைய முதல் படம் துள்ளுவதோ இளமை. வெளியான ஆண்டு 2002. அடுத்ததாக நடிகர் சிம்பு அவர்கள். இவருடைய முதல் படம் உறவை காத்த கிளி. வெளியான ஆண்டு 1984. அடுத்ததாக நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள். இவருடைய முதல் படம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. வெளியான ஆண்டு 2004. அடுத்ததாக நடிகர் கார்த்தி அவர்கள். இவருடைய முதல் படம் பருத்தி வீரன். வெளியான ஆண்டு 2007. அடுத்ததாக நடிகர் சூர்யா அவர்கள். இவருடைய முதல் படம் நேருக்கு நேர். வெளியான ஆண்டு 1997. அடுத்ததாக நடிகர் மாதவன் அவர்கள். இவருடைய முதல் படம் அலைபாயுதே. வெளியான ஆண்டு 2000ஆம் ஆண்டு. அடுத்ததாக நடிகர் விக்ரம் அவர்கள். இவருடைய முதல் படம் என் காதல் கண்மணி. வெளியான ஆண்டு 1990. அடுத்ததாக நடிகர் அஜித் குமார் அவர்கள். இவருடைய முதல் படம் என் வீடு என் கணவர். வெளியான ஆண்டு 1990. அடுத்ததாக நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள். இவருடைய முதல் படம் வெற்றி. வெளியான ஆண்டு 1984. அடுத்ததாக நடிகர் கமல்ஹாசன் அவர்கள். இவருடைய முதல் படம் களத்தூர் கண்ணம்மா. வெளியான ஆண்டு 1960.
அடுத்து கடைசியாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். இவருடைய முதல் படம் அபூர்வ ராகங்கள். வெளியான ஆண்டு 1975. தமிழ் சினிமாவை சேர்ந்த பிரபல நடிகர்களினுடைய முதல் படம் எது அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமாவை சேர்ந்த பிரபல நடிகர்கள் நடித்த முதல் படம் எது, வெளியான ஆண்டு எது அப்படின்ற இந்த விஷயங்களை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.